மாண்பு உறுப்பினர் ஆசிரியன் அவர்கள். உட்காருங்க. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. மாண்பு உறுப்பினர் ஆசிரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று மானிய கோரிக்கைகளை நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழில்துறை வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றது. உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தனது தனித்துவமான இடத்தை 5 ஆண்டுகளாக பெற்றுள்ளதை நாம் அத்தனை பேர் இன்றைக்கு அறிவோம். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு, 2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கிய எங்களுடைய தொழில்துறை பயணமானது 2024-25ஆம் ஆண்டிலே இந்தியாவிலேயே எங்கேயும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சியை சாதித்து காட்டிய திராவிட மாடல் அரசு. முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்ல, அவற்றை வேலைவாய்ப்புகளாக மாற்றுவது, தொழில் வளர்ச்சியை மாவட்டங்கள் தோறும் விரிவுபடுத்துவது, எதிர்காலத்திலே தொழில்களுக்கு வேண்டிய தேவையான உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது போன்ற ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் காரணமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தொழில்துறையிலே உச்சத்தை எட்டியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 12.37 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது தமிழ்நாடு அரசு. அந்த சாதனையை புரிந்தது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தியிலே முதலிடம், ஆடைகள் உற்பத்தியிலே முதலிடம், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியிலே முதலிடம், கணினி மற்றும் ஒலிக்கருவிகள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், பிற போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியிலே 2ஆம் இடம், மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 41.23%. இப்படி தொழில்துறையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை கடந்த 5 ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பு மிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் நடத்தி, அதன் மூலமாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலமாக 6,64,181 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதன் மூலம் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 2021 முதல் 26 வரை கிட்டத்தட்ட 12 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை எங்கள் தலைவர் அவர்கள் நடத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களே நேரடியாக ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசி மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக மட்டும் 69 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 34,013 கோடிகள் இங்கே முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2024 முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட 633 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே 526 முதலீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுவது என்பதோடு அந்த துறை நின்றுவிடக்கூடாது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீடாக மாற்றுவதில்தான் ஒரு அரசினுடைய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை திராவிட மாடல் அரசு 5 ஆண்டுகளே சிறப்பாக செய்துள்ளது. இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளிலே முதலீடுகளை கொண்டு வந்தது திமுக அரசு. கிட்டத்தட்ட 526 முதலீடுகள், இது கிட்டத்தட்ட 84%. அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே
கொண்டு வந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயுக்கள் வந்து முதலீடுகளாக கன்வெர்ட் பண்ணப்பட்டது 84%. மொத்தமாக 1192 முதலீடு ஒப்பந்தங்கள் மூலம் 873 முதலீடுகள் கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 73%. இது இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலீடாக மாற்றியது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இதுதான் அதிகபட்சமாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் வளர்ந்த புறநகர் பகுதிகளிலே படித்த இளைஞர்களுக்கு ஐடி சர்வீஸ் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அங்கே வளர்ச்சியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியாவிலே முதலிலே எங்களுடைய தலைவர்கள் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். டைடல் பார்க் திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலிலாக. இன்றைக்கு புதிதாக வளர்ந்து வரும் நகரங்களிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் நியோ டைடல் பார்க் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் மாநகர பெரிய பெரிய மாநகராட்சி மட்டுமல்ல, தென் மண்டலங்களிலே டெல்டா மண்டலம் என்று சொல்லி தூத்துக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், விருதுநகர், விழுப்புரம் உள்ளிட்ட 10 இடங்களிலே இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை பெருமையோடு நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்று, நம்முடைய தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். எங்கள் தொகுதியில் உள்ளது, எங்களுடைய அரசு கொண்டு வந்த நாகர்கோவில் பகுதியிலே நியோ டைடல் பார்க் என்ற திட்டம் ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்களால் பிப்ரவரி மாதத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று இன்றைக்கு 3 மாதம் ஆகிட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த பணிகள் தொடங்கப்படவில்லை. அது டிக்டோ நிறுவனம் தான் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் நான் கருதுகின்றேன். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது பணம் இல்லை, எனவே நாங்கள் இன்னும் பணியை தொடங்கவில்லை, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு விட்டது, அரசாங்கம் என்றைக்கு டைடல் பார்க்கு பணத்தை கொடுக்கின்றார்களோ மறுநாள் உங்கள் பணியிடத்தில் வேலையை தொடங்கி விடுவோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த அரசை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம், இது 600 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடம். நாகர்கோவில் பகுதி என்பது கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எந்த தொழிற்சாலை வர முடியாத இடங்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டம். எங்கள் தொழிலுமே அங்கே வர முடியாது. மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்தை தேர்வு செய்து தான் இந்த நியோ டைடல் பார்க்கை எங்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்கே எந்த சட்டமன்ற உறுப்பினரும் 6 தொகுதியிலும் எங்களுடைய உறுப்பினர் வெற்றி பெறவில்லை, இது மாற்றுக் கட்சி வெற்றி பெற்று என்ற எண்ணத்தெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு இளைஞருடைய அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா அவங்க சொன்னாங்களா? நீங்கள் தெரியல வந்துடக்கூடாது. இல்லை என்ன இல்லை, நீங்கள் பரவாயில்ல எடுத்துருங்க. நீங்கள் அந்த இளைஞருடைய வேலைவாய்ப்பை எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அதற்கான நிதியை உடனடியாக டைடல் பார்க்கு டிட்கோ மூலமாக ஒதுக்கீடு செய்து அந்த பணியை உடனடியாக தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 13 புதிய கொள்கைகளை தொழில்துறை வெளியிட்டது. அது உங்களுடைய கொள்கை ஒழுக்க குறிப்பிலும் இருக்கின்றது. நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை, உயிர் அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை, சரக்கு போக்குவரத்து கொள்கை, பொது தனியார் கூட்டாண்மை கொள்கை, பொம்மைகள் உற்பத்தி, சுழற் பொருளாதாரம், சேமிப்பு கிடங்கு, கடல் போக்குவரத்து உற்பத்தி மற்றும் கடல்சார் உணவுப் பொருட்களை பலப்படுத்துதல் உள்ளிட்ட புதிய கொள்கைகளுடன் எங்களுடைய அரசு சிறப்பாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து சாதனையை படைத்துள்ளது. 2021 தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கின்ற பொழுது சிப்காட் கிட்டத்தட்ட 32,525 ஏக்கரில் 24 சிப்காட் நிறுவனங்களோடு நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 12 புதிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 54 தொழிற்பூங்காக்கள் சிப்காட் 50,059 ஏக்கரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் எங்களுடைய 5 ஆண்டு கால சாதனை, வேறு எங்குமே நிகழ்த்தவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்கள் ஆட்சியில் தான் முதல்ல 2021 ஜூலை 20ஆம் தேதி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 24 துறைகள் சார்ந்த 100 சேவைகள். ஒரு தொழில் தொடங்க ஒரு நிறுவனம் வருகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், அனைத்து சேவைகளையும், அனைத்து அனுமதிகளையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு நீங்கள் கூட 3.0 ஒன்றை நாங்கள் தொடங்க போவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதை டிஜிட்டலாக நீங்கள் போட போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அது முதல் தொடங்கியது நாங்கள் தான் தொடங்கி அதன் காரணமாகத்தான் இவ்வளோ முதலீடுகள் இருக்க முடிந்தது. ஒரே இடத்தில் நாங்களுக்கு அனுமதி கேட்ட உடனே கொடுத்த காரணத்தால் தான் விரைவாக அந்த எம்ஓக்கள் எல்லாம் இன்றைக்கு முதலீடுகளாக தமிழ்நாட்டிலே மாற்றப்பட்டது என்பதை நான் இங்கே பதிவு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறையின்படி இந்தியாவிலே மற்ற மாநிலங்களோடும் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு செல்லும் பெண்களுடைய சதவீதம் மிகவும் அதிகம். தொழில்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதில் வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர் 43% தமிழ்நாட்டில் மட்டுமே பணிபுரிகின்றால் என்ற சாதனையை தமிழ்நாடு அரசு படைத்துள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாளர் நலன், கட்டுமான அனுமதி, வணிக நுழைவு மற்றும் நில நிர்வாகம் ஆகிய பிரிவுகளில் சிறப்பான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக தமிழ்நாட்டிற்கு டாப் அச்சீவர் என்ற விருது 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதுபோல் கடலோர மாநிலங்கள் பிரிவில் தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக தமிழ்நாடு அச்சீவர் அந்தஸ்தை பெற்றது. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இந்தியாவின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அமைப்பதற்கான முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை பரப்பு குறிப்பில் இருக்கின்றது. உலக முதலீட்டாளர் கூட்டத்தில் உலக முதலீட்டு மன்ற கூட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.